ஒரு ஒத்த ஓட்டுனால ஒரு கிராமமே மாறிச்சு. அதோட கதையை தான் இப்போ பார்க்க போறீங்க. இந்த ஊர்ல இளைஞர்களும் அதிகம், வயதானவர்களும் அதிகம். தேர்தல் நேரம். இங்கே 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி வந்துச்சு. ஒன்று படகு சின்னம், இன்னொன்று வாழை இலை சின்னம். இவங்களோட சேர்த்து சில சுயேட்சை வேட்பாளர்களும் நின்னாங்க. 2 கட்சியும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க. எங்கள் கட்சி வெற்றி பெற்றால் இந்த கிராமத்தை மாடர்ன் சிட்டியாக மாற்றுவோம். நமது சின்னம் வாழை இலை சின்னம். போடுவீங்களா ஓட்டு? வாக்குப்பதிவு நாள். மக்கள் திரண்டு வந்து வாக்குகளை பதிவு பண்ணாங்க. சில நாட்கள் கழிச்சு முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் வந்துச்சு. மக்கள் எல்லாரும் டிவிலையும் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாழை இலை சின்னமா, படகு சின்னமா, யாரு ஜெயிக்க போறாங்கன்னு அப்போதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கை சின்னத்தில் நின்ற சுயேட்சை வேட்பாளர் கவின் வெற்றி பெற்றுள்ளார். அந்த ஒரு அறிவிப்பு மொத்த கிராமத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. கவின் வெற்றி பெற்றது இந்த இளைஞர்கள் சேர்ந்து எடுத்த முடிவினால்தான். கவின் பதவி ஏத்துக்கிட்டார். அப்படி இருந்த அந்த கிராமம் இப்படி மாறிடுச்சு. அந்த ஒத்த ஓட்டு உங்களோடதா கூட இருக்கலாம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க.